இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருப்பது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள். நான் குறிப்பிட்ட இந்த துறைகளுக்கு எந்த அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம விளக்கமா பார்க்க போறோம். பரவலான வளர்ச்சியை பதிவு செய்ய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. இத்துறையில்தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. எனவே இந்த நிறுவனங்களை தொடங்கவும் தடையின்றி செயல்படுத்தவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளை வழங்கி ஊக்குவித்து வருகின்றன. குறிப்பாக சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை தொடங்க தமிழகத்தில் 10 வகையான மானியங்கள் வழங்கப்படுவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். வட்டி மானியம், மின் மானியம், இப்படி 10 வகையான மானியம் கொடுக்கிறோம். இன்னைக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு இப்ப எம்எஸ்எம்இ தான் இன்னைக்கு உலக நாடுகள்ல எல்லா பகுதிகளுக்கும் எம்எஸ்எம்இ நம்ம தமிழ்நாட்டில் தயாரிக்கிற பொருள் தான் எல்லாம். இப்ப உண்டாய் கார் தொழிற்சாலை கிட்டத்தட்ட சிஸ்டர்ஸ் கம்பெனி ஒரு 200-300 கம்பெனி இருக்குது. எல்லாம் அந்த பேர் பார்ட்ஸ் செய்யறவங்களும் யாரு கார் செய்யறது அவங்க, அது சின்ன பார்ட்ஸ் செய்யறதுலாம் எம்எஸ்எம்இ துறை தான். சந்திராயன் விண்வெளி ஏவனாங்களே அதுல இருக்கிற பார்ட்ஸ் கூட கோயம்புத்தூர்ல இருக்கிறதான் எம்எஸ்எம்இ நிறுவனம் தான் செய்யறாங்க. 2.5 ஆண்டுகளில் 12,182 சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு 824 கோடியே 40 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த காலத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொடங்க 3,890 கோடியே 59 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் உதவி வழங்கப்பட்டு 30,981 படித்த இளைஞர்கள் புதிய தொழில் முனைவோராக உருவெடுத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டார்ட் அப் தரவரிசையில் இந்தியாவில் கடைசி இடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்போது 3ஆம் நிலைக்கு முன்னேறி முன்னோடி இடத்தை பிடித்துள்ளது. மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஸ்டார்ட் அப்களின் எண்ணிக்கை 2.5 ஆண்டுகளில் 3.5 மடங்கு அதிகரித்து 7,585 அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை வாங்க வெளிநாடுகளில் இருந்து வந்துள்ள நிறுவனங்களுடன் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் 174 MSMI நிறுவனங்களிடம் இருந்து சுமார் 42 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 73 பேர் முதல் முறை ஏற்றுமதியாளராக மாற உலக முதலீட்டாளர் மாநாடு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது.